வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தேர்தல் முடிவால் ராஜினாமா தார்மீகமா அல்லது தேவையற்றதா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி நாம் விவாதிக்க இருக்கிறோம். ஒரு ஆலமரம் விழுந்தால் அதனால் சில அதிர்வுகள் ஏற்படுவது இயல்புதான் என்று 1984 இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு நடந்த சீக்கிய படுகொலை பற்றி ராஜீவ்காந்தி அவர்கள் கருத்து தெரிவித்தார். ஒரு மிகப்பெரிய ஆலமரம் விழும்போது சில இடங்கள் அதிர்வுகள் இருக்கத்தான் செய்யும் என்று. அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்ட உண்மை என்னவென்றால், ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படும் போது அதன் பிறகு நில அதிர்வுகள் நடப்பது சகஜம்தான். இது வழக்கமான விஷயமா, அறிவியல் பூர்வமான விஷயமாக கூட இருந்திருக்கிறது. அப்படித்தான் 2014 ஆண்டுக்கான தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மத்தியில் ஒரு அதிர்வலை தென்படுகிறது. மக்கள் ஒரு கட்சிக்கு இன்ப அதிர்ச்சியும் மற்ற பல கட்சிகளுக்கு அதிர்ச்சியும் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கட்சிக்கு இன்ப அதிர்ச்சி, மற்ற பல கட்சிகளுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக மாநில தலைமையில் மாவட்டங்களில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி சார்பாக அந்த கட்சியுடைய இந்த தேர்தல் முடிவுக்கு பொறுப்பேற்று அந்த கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தியும் கட்சியுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்தார்கள். அதே போல தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளராக இருந்து இந்த தேர்தலை முன்னெடுத்து சென்ற முன்னாள் துணை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்தார். அதனை மறுத்தார் திமுக தலைவர் கருணாநிதி. இப்போது பீகாரில் அந்த மாநில முதல்வர் நிதிஷ்குமார் தன்னுடைய தோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக 39+1 37 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தும் கூட வெறும் 3 இடங்கள் தோல்வி பெற்றிருந்தும் கூட மிகப்பெரிய அதிரடி, எந்த கட்சியும் இந்தியாவில் செய்யாத மிகப்பெரிய அதிரடிகளை மேற்கொண்டிருக்கிறார். 3 அமைச்சர்கள் மாற்றம், 3 மாவட்ட செயலாளர்கள் மாற்றம், இன்று மாலை சற்று முன் கூட இன்னொரு மந்திரி மாற்றம் என்று அதிரடி நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கான காரணம் ஒரே ஒரு தேர்தல் முடிவு மட்டும் தானா, அல்லது அதற்கு பின்னணியில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றதா? தலைமை என்பது எப்படி உருவாகிறது? தலைமை என்பது கூட்டு தலைமையாக இருக்கிறதா, அல்லது ஒரே ஒரு நபரை கொண்டு மட்டுமே இருக்கிறதா? அகில இந்திய அளவில் கட்சிகளுடைய தோல்விக்கும் வெற்றிக்கும் ஒரே ஒரு நபர் தான் பொறுப்பேற்க வேண்டுமா? அதற்கான மாற்று இல்லையா? அது ஒட்டுமொத்த குழு தலைமையாக மாறக்கூடிய வாய்ப்பு கிடையாதா? பெருமைக்கும் அந்த நபர் தான், சிறுமைக்கும் தோல்விக்கும் அந்த நபர் தான் என்ற ஒரே ஒரு தனி மனிதர்களை முன்னிறுத்திய அரசியலுக்கு நாம் மாறிவிட்டோமா? அதுதான் இது போன்ற வெற்றிகளுக்கும் தோல்விக்கும் அதனுடைய ஏற்படக்கூடிய பின் விளைவுகளுக்கும் பொறுப்பாக இருக்கிறார் என்று பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். தற்போது நம்முடைய திமுகவுடைய வழக்கறிஞர் முக்கிய பெருமாள் திரு பிரசன்னா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு பகவான் சிங் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். நான் முதல்ல பிரசன்னாட்ட ஆரம்பிக்க விரும்புறேன். திமுக தலைவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், நம்ம பத்திரிகைகள் முந்தா நாள் ஒரு பெரிய பரபரப்பான செய்தி ஏற்பட்டது. இந்த மாதிரி தேர்தல் முடிவுக்கு மறுநாள் திமுகவுடைய பொருளாளர் இருக்கக்கூடிய முன்னாள் துணை முதல்வர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார். கட்சியுடைய தலைவர்கிட்ட போய் நேர போய் ராஜினாமா கடிதம் கொடுத்தார். தலைவர் மறுத்தார். தலைவர் பின்னாடி விளக்கும் போது அவர் கடிதம் கொடுக்கல, அப்படி ஒரு எண்ணத்தோடு வந்தார் என்று சொன்னார். நான் அப்படிலாம் அவசியம் இல்லைன்னு சொல்லி சொன்னார். மறுத்துட்டேன், அதை ஏற்றுக்கொண்டு போயிட்டாருன்னு. இந்த முடிவுக்கு திமுகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய பதவியை ராஜினாமா செய்து விடலாம் என்ற எண்ணம் அவருக்கு ஏன் ஏற்பட்டது? திரு பிரசன்னா, நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு வந்ததா? சரியான கேள்வி. இந்த எண்ணம் அப்படிங்கிறது அப்படின்னா ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க எந்த இயக்கத்து தலைவர்களுக்கும் இது அவ்வளவு எளிதாக அந்த மனம் வந்து விடாது. இட்ஸ் அ மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தளபதி அவர்கள் இன்னைக்கு ஒரு மிக வீரியத்தோடு இந்த தேர்தலை எதிர்கொண்டார். மிக சூறாவளி சுற்றுப்பயணம் சென்றார். நீங்க இதுல எந்தவித தோல்விக்கும் பொறுப்பேற்பது என்பது தலைமையினுடைய அழகாகத்தான் நம்மளுடைய வரலாறுகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்க இருக்கிற ஊடகங்கள் செய்திருக்கிற அந்த சாதனை என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதா அதை செய்தால் அது அரசியல் சாணக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தெளிவா போடுவாங்க. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களோ அல்லது தலைவரோ அண்ணன் மரியாதைக்குரிய தளபதி அவர்களோ செய்தால் அதை நாடகம் என்பார்கள். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஆக தார்மீக அடிப்படையில் தான் ஏற்றுக்கொண்ட ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை வருகிற போது வெற்றி மாலை வந்தால் வெற்றி மாலையை ஏற்றுக்கொள்வதும், தோல்வி வருகிற போது அதற்கான காரணத்தை மக்களிடத்திலே சொல்லுவதும் என்பது, அந்த தொண்டர்களிடத்திலே தெளிவுபடுத்துவது என்பது தலைமையினுடைய மிகச்சிறந்த உதாரணம். அந்த மிகச்சிறந்த உதாரணத்திற்கான அடையாளமாகத்தான் திமுகவுடைய வழக்கறிஞரும் கூட நீங்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கும் போது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. ஏன்னா உங்களுடைய கட்சி தொண்டர்கள் ஊடகங்களுடைய இந்த கட்சியுடைய தோல்விக்கு என்ன காரணம் ஊடகங்கள் தான் சொல்லி கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க. உங்க தலைவரே கூட ஓட்டு குறைஞ்சதுதான் காரணம் சொல்லிட்டு ஊடகங்கள் தான் காரணங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொன்னாரு. அந்த எண்ணம் தான் உங்களுக்கும் இருக்கும் போல தெரியுது. அதாவது வெற்றியோ தோல்வியோ அதற்கு தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கொள்ள பெருமை எடுத்துக்கொள்ளாம ஊடகங்கள் அதிமுக வேறு மாதிரியும் திமுக வேறு மாதிரி சொல்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தாதான் உங்களுக்கு ஒரு நிறைவு கிடைக்குது இல்லையா? நிச்சயமாக. அதை நிச்சயமா நான் சொல்லுவேன், ஆணித்தரமாக சொல்லுவேன்.
இன்றைக்கு இருக்கிற ஊடகங்களினுடைய நிலைப்பாடு என்ன, அல்லது இந்தந்த நிகழ்வுகளில் இன்னென்ன யார் யார் செய்தார் என்பதை கூட என்னால் பட்டியலிட முடியும். நான் இன்னும் அதைத்தான் ஒரே வரியில சொன்னேன். அதே அதிமுக பொதுச் செயலாளர் செய்தால் அதை அரசியல் சாணக்கியம் என்றும் சாதுரியம் என்றும் செய்தி போடுகிற நம்முடைய ஊடகங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் செய்தால் அதை நாடகம் என்கிறார்கள். இங்கே இருக்கிற அந்த ஊடக அறம், ஊடக தர்மத்தினுடைய பிரச்சனை அதுதான் இங்கே கேள்வி. நீங்க எது வேணாலும் பேசலாம், எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நடைமுறை அல்ல. நீங்க சொன்னீங்கல்ல திமுகவினுடைய தொண்டர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்னு, அந்த தாக்கப்பட்ட தொண்டர்களுடைய மனநிலை திமுக தொண்டர்கள் தாக்கப்படல, திமுக தொண்டர்களால் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டார்கள். நிச்சயமாக அது வருந்தத்திற்குரியது, கண்டிக்கத்தக்கது என்று தலைமையும் கண்டித்திருக்கிறது. தலைமையின் சார்பாக வருத்தமும் தெரிவித்திருக்கிறோம். ஆனால் இங்கே இளவு வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு சிரிக்கிறதோ அல்லது திருமண வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு ஒப்பாரி வைக்கிறதோ நடைமுறை இருக்கு இல்லையா? நான் இதே போல நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பதிவு செய்தேன். ஊடக அறம் என்பது எங்கே இருக்கிறது, ஊடக தர்மம் என்பது எங்கே இருக்கிறது? உங்களுடைய கருத்து நான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து பத்தி நான் ஒரு முதல் சுற்று கருத்தை முடிச்சுட்டு வரேன். திரு பகவான் சிங் அதை கொண்டு போக விரும்புறேன். அவர் சொன்னார் 2 விஷயங்கள் சொன்னார். ஊடகங்கள் பாரபட்சமாக செயல்படுகின்றன. இந்த விவாதம் வேறு திசை நோக்கி இருந்தாலும் கூட தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு மூத்த ஊடகவியலாளர் அப்படிங்கிற முறையில் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். ஊடகங்கள் பாரபட்சமாக செயல்படுகின்றன. திமுக செய்தால் அதை கடுமையாக விமர்சிப்பதும், அதிமுக செய்தால் சாணக்கியத்தனம் என்று சொல்வதும் சொன்னார். இரண்டாம் பாயிண்ட் என்ன சொன்னார்? ஒரு இளவு வீட்டுல சிரிக்கிறதா, ஒரு கல்யாண வீட்டுல ஒப்பாரி வைக்கிறதா? இந்த தேர்தல் தோல்வி வெற்றி என்பது ஒரு மரணம் போல ஒரு சம்பவிக்க வேண்டிய ஒரு கருத வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதா திரு பகவான் சிங்? திமுக தலைமையே சொல்லியிருக்கு, இது பல அரசியல் தலைவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இதே கருத்து. ஒரு தேர்தலில் தோல்வி என்றது ஜஸ்ட் டிஃபீட் இன் அ வார், இன் அ பேட்டில், நாட் என்டையர் வார். மொத்தமா அதோ ஒரு தோல்வி அடைந்த மாதிரியும் பறிகொடுத்த மாதிரியும் நம்ம நினைக்க கூடாது. அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம தயாராகணும் அப்படின்றதுதான் சரியான ஒரு கட்சி தலைமைக்கு ஒரு அப்படிதான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பிரசன்ன நண்பர் இப்ப சொல்லியிருக்கிறார், ஊடகங்கள் ரொம்ப மோசமாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே பாணியில பேசிட்டே போனா இப்போ கிட்டடியில ஸ்டாலின் நண்பர் ஸ்டாலின் வீட்டு முன்னாடி நடந்த சம்பவம் திருப்பி நடக்கலாம். இதுதான் பிரசன்னாவுடைய இந்த பேச்சோட பொருளா இருக்கு. இது அவர் நிறுத்திக்கணும். ஊடகங்கள் தவறு செய்தால் பிரசன்னா மட்டும் படிக்கிறது நிறுத்தக்கூடாது, எல்லாமே படிக்கிறது நிறுத்திடுவாங்க. ஊடகங்கள் மேல்தான் தவறு இருந்தால் தயவு செய்து பிரசன்னா இன்னுமே ஊடகங்கள், அது நியூஸ் பேப்பர்ஸும் தொலைக்காட்சிகளும் அந்த பக்கமே போகாதீங்க. ஆனா இது போல பேசுறது நல்லது இல்லை. ஏன்னா அவருடைய தலைமையை ஒத்துட்டு இருக்கு, பண்ணது தவறு அப்படின்னு ஒத்துட்டு இருக்கு. தயவுசெய்து அப்படி பேசுறது நிறுத்திடுங்க. எல்லாத்துக்குமே ஊடகங்கள் பொறுப்பு கிடையாது. இல்ல சார், நான் இன்னமும் அதைத்தான் சொல்றேன். நான் பண்ணது வருத்தத்திற்குரியது, தவறுக்குரியதுன்னு தான் நான் சொல்றேன். ஆனா நேற்றைக்கு நம்ம விவாதித்தது போல நக்கீரன் அலுவலகம் தாக்கப்பட்ட போது யாரும் பேச மறுக்கிறீங்க. அதை போலவே இன்னைக்கு மே 16ஆம் தேதி அதிமுக அலுவலகத்துல ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய செய்தியாளர் தாக்கப்பட்டாரு. ஓபி வேன் முதற்கொண்டு தாக்கப்பட்டார். யாருமே அதை பத்தி பேசல. நாங்க வருத்தம் தெரிவித்திருக்கிறோம். நீங்களே பதிவு செஞ்சிருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் தலைவர் கலைஞர் அவர்களும் எப்படி பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர், எப்படி பத்திரிகையாளர்களை அணுகக்கூடியவர் என்பதை தமிழக வரலாறு சொல்லும். நாங்கள் வருத்தத்தை பதிவு செய்கிறோம், அதற்கான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம். இனிமேல் அப்படிப்பட்ட நிகழ்வு நம்ம திரும்ப பேக் டு பெவிலியன் மாதிரி பேக் டு நம்ம விவாதத்துக்குள்ள போலாம் நினைக்கிறேன். இது ஒரே ஒரு மெசேஜ் தான் நான் இதுல எடுத்துக்க விரும்புறேன். அதாவது நிச்சயமா ஊடகங்கள் மீது ஒவ்வொருத்தருக்கும் கருத்து மாறுபாடு இருக்கும். இதே ஊடகங்கள் தமிழக முதலமைச்சராக கருணாநிதி இருந்தபோது ஊடகங்கள்லாம் பாராட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, எதிர்க்கட்சியாமான விமர்சனம் சொல்லுவாங்க. இது எல்லா ஊடகங்களும் எல்லா தரப்புலையும் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக என்று எல்லா தரப்பும் சொல்லக்கூடிய விஷயம் தான். அதை தாண்டி ஊடகங்கள் சொல்ல திரு பவான் சிங் சொன்னது போல ஊடகங்கள் மீது மாற்று கருத்து இருந்தால் அந்த ஊடகங்களை புறக்கணிக்க பட்ச மக்களுக்கு தெரியும். எந்த கட்சியும் சொல்லி அதை புரிந்து கொள்வதோ ஏற்றுக்கொள்வதோ ஒரு பிரச்சாரம் ஆக போறல. மக்கள் சரியில்லைன்னா நிச்சயமா ஊடகங்கள் மட்டுமல்ல, கட்சிகளை மட்டுமல்ல, எல்லாரையும் புறக்கணிக்கிற, எல்லாரையும் ஆதரிக்கிற உரிமையும் தகுதியும் நிச்சயமா மக்களுக்கு இருக்கு. நம்ம விவாதத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம். நான் இந்த நிகழ்ச்சியில நம்முடைய பாஜகவுடைய தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மகிட்ட இருந்திருக்காங்க. உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சகோதரி. இதுல இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான உங்களுடைய கட்சியை பொறுத்தளவுக்கு மிக சந்தோஷமான நாள், ஒரு உற்சாகமான நாள். அதை தாண்டி ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சியா வெற்றியை நோக்கி போகும்போது அதற்கான கொண்டாட்டங்கள் இருக்கு.
அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் போது ஒரு தார்மீக பொறுப்பேற்று பலர் வந்து பண்றாங்க. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் வந்து தன்னை முன் வந்தார். அதே போல தமிழக முதலமைச்சர் கடுமையான நடவடிக்கைகள் கட்சியில அமைச்சரவையிலையும் கட்சியில் எடுத்துட்டு இருக்காங்க. பீகார் முதலமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சார். ஏன் உங்களுடைய கட்சியில கணக்க துவக்காத பல மாநிலங்கள்ல இது போன்ற எந்த நடவடிக்கை எடுக்கப்படல? அதாவது எங்கள் கட்சி இப்பொழுது ஒரு வெற்றியை நோக்கி போயிருக்கிறார்கள், வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அகில இந்திய அளவில் அகில இந்திய அளவில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். சில மாநிலங்களில் குறிப்பாக நான் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழகம் உட்பட நாம் நினைத்த அளவிற்கு வெற்றியை பெறவில்லை. நான் கூட இதே நிகழ்ச்சியில் சொன்னேன், மோடி அலை இல்லையா என்று கேட்கும் பொழுது மோடியை ஏன் குற்றம் சொல்கிறீர்கள், நாங்கள் இங்கே கட்சியை பலவீனமாக வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது மோடி என்ன செய்வார், ஏனென்றால் அடித்தளம் சரியாக இருந்தால்தான் கட்டடம் எழுப்ப முடியும். ஆனால் அதை சுய பரிசோதனை ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஒரு வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நல்லவற்றையெல்லாம் முதலில் பார்ப்போம். சில திருத்தங்கள் வரலாம். ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்த மட்டில் வெற்றி தோல்வி என்பது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் அடிப்படையில் இருந்து இப்பொழுது ஒரு 2 இடங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மிக பலமான கட்சியாக இருந்து நாங்கள் தோல்வியை தழுவி இருந்தால் பரவாயில்லை. நாங்கள் மிக அடிப்படையிலேயே வளர்ந்து வரும் கட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருந்தது. ஒரு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் ஒரு கூட்டணியை அமைத்து அந்த கூட்டணி உண்மையிலேயே அரசியல் ரீதியாக 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மாற்று அணியாக உருவெடுத்தது. ஆனால் நினைத்த அளவிற்கு எங்கள் இடங்களை பெற முடியவில்லையே தவிர, ஆனால் தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 3வது பெரிய கட்சியாக சதவீதத்தில் இன்று நாங்கள் உயர்ந்திருக்கிறோம். பெரிய கூட்டணியாக இல்ல, சதவீதத்தில் கூட கூட்டணியாக வாக்கு சதவீதத்தில் கூட நாங்கள் 3வது கட்சியாக உருவெடுத்திருக்கிறோம் என்று நீங்கள் அதாவது அதுக்குள்ளேயே கட்சியின் சதவீதம் என்று எடுத்து பார்த்தால் 3வது அதிக எண்ணிக்கை பெற்ற கட்சியாக சதவீதம் பெற்ற கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். ஆக இது வளர்ந்து வரக்கூடிய ஒரு அறிகுறி. புதிதாக ஒரு கூட்டணியை அமைத்தோம். அதில் ஆரம்பத்தில் சில சிக்கல்கள் இருக்கலாம். அதனால் இது ஏதோ தண்டிக்கக்கூடிய பிரச்சனையாக இல்லாமல் திருத்தக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதனால் பின்னடைவு ஏற்படும் போது நம்ம வந்து பதவி ராஜினாமா செய்ய வேண்டியதோ பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டியது தண்டனை கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஒரு விஷயம் அல்ல. ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஜூன் 2ஆம் தேதி திமுகவுடைய உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் கூடுகிறது. அங்கு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காகவும் தேர்தலுக்கு பின் கட்சியில் எடுக்கும் நடவடிக்கை பற்றியும் விவாதிக்கிறதா சொல்லியிருக்கிறார்கள். அங்கு என்ன முடிவு எடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? நான் திரு பகவான் சிங் மூத்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்க விரும்புறேன். இந்த தார்மீகம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இன்னமும் அரசியல் இருக்குதா இல்ல ஒரு சம்பிரதாயமா மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழுது. நம்ம வந்து இங்க நம்ம அரியலூர்ல நடந்த ரயில் விபத்துக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணான்னு சொல்லுவோம். நம்ம வந்து அப்பேற்பட்ட தார்மீகம் எல்லாம் இன்னொரு தான். அதுக்கப்புறம் 1000 விபத்துகள் நடந்துருச்சு. எந்த மந்திரி ராஜினாமா பண்ண மாதிரி தெரியல இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலைமையில. ஆனா இதுல வந்து ஒரு தேர்தலில் வந்து ஒரு வெற்றி தோல்விங்கிறது ஒவ்வொரு முறையும் மாறக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப 96ல வந்து மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த அதிமுக அதுக்கப்புறம் 2001 ஆட்சிக்கு வந்தது. அதே மாதிரி திமுக வந்து எழுந்து திரும்பி ஆட்சிக்கு வந்து வழக்கமா நடக்கூடிய விஷயமா தான் இருக்கு, மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி. ஆனா தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற அவசியம் எதுக்கு வந்துருது? நாங்களும் ஒரு பொறுப்பு எடுக்கிறோங்கிறது காட்டுறக்காக மட்டுமா, அல்லது உண்மையான ஒரு ஃபீலிங் அவங்கள்ட்ட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க உண்மையான ஒரு வருத்தம் ஒரு பிரச்சனை இருக்குது அவங்கள்ட்ட? நான் இதை எப்படி பாக்குறேன்னா, அந்த தேர்தலுக்கு முழு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பர்டன், அந்த சுமை ஒருத்தர், இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகுல் காந்தி அவங்க தான் முன்னுக்கு நிறுத்தி காங்கிரஸ் போட்டி போட்டிருக்காங்க ஆல் ஓவர் தி கண்ட்ரி. அதே போல தமிழ்நாட்டில் திமுக உடைய என்டையர் பர்டன் ஆஃப் கேம்பெயின் என்னன்னா, இப்போ கலைஞரால அந்த அளவுக்கு பிரயாணிக்க முடியல, ஒவ்வொரு தொகுதிக்கும் போக முடியல என்ற பட்சத்தில் சூழ்நிலையில ஸ்டாலின் தான் அந்த பொறுப்பு ஏத்துக்கிட்டாரு. ஆகையால அது கம்ப்ளீட்டா ஒரு போக்கஸ்ட் ஆன் ஸ்டாலின். ஆனா ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணார், சிறப்பா பண்ணார். அந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் நல்ல கூட்டம் வந்துச்சு, அவருடைய கேம்பெயின் நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் மக்கள் ஓட்டு போடல, சரி அப்படின்னு சொல்லும் போது அவர் தார்மீக பொறுப்பேற்று அடுத்தது நம்ம ஜூன் 2 அன்னைக்கு மீட்டிங் வச்சிருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்றது அது அவ்வளோ எனக்கு சரியா படல. ஒருவேளை இப்படி இருக்கலாம், அது ஒரு நான் டிராமா அப்படின்ற வேர்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது ஒரு இட் குட் பி a strategic ஆக்ஷன். திருப்பி என்னன்னா, எல்லாமே கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் இல்ல நீங்க இருக்கணும், உங்க தவறு இது இல்ல அப்படின்னு ஒரு என்டார்ஸ்மெண்ட் ஃப்ரம் பார்ட்டி கேடர்ஸ் லீடர்ஸ் எல்லாருக்கிட்ட இருந்து ஒரு என்டார்ஸ்மெண்ட் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தினால இது பண்ணிருக்கலாம்.
இப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸ்டாலினுடைய தொண்டர்கள் மத்தியில ஒரு முழுமையான ஒரு பதில் மரியாதை அவங்கள்ட்ட இருக்கணும் அப்படிங்கிற காரணமா இருக்கலாம் அப்படிங்கறது ஒரு காரணமா இருக்கும்னு சொல்றீங்க. நான் இந்நிலையில நம்ம நிகழ்ச்சியில காங்கிரஸ் இந்நிகழ்ச்சி நம்முடைய காங்கிரஸ் மூத்த பிரதமர் திரு கோபன் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சி உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் நண்பரே. நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புற விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப அகில இந்திய அளவுல முதல்ல உங்களுடைய செய்தியாளர் சந்திக்கும் போது அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கே முடிவுகள் வெளியான அன்னைக்கே சொன்னாங்க, இந்த மாதிரி இதுக்கு முடிவுக்கான தார்மீக பொறுப்பை நாங்க ஏற்படும் சொல்லி 2 பேருமே சொன்னாங்க. இந்த கேம்பெயினை முன்னெடுத்து சென்ற முறையில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நானும் கட்சியோட தலைவருங்கிற முறையில் அவங்க பொறுப்பேற்கணும்னு சொன்னாங்க. அங்கேயே முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வரலாற்றுல இல்லாத பின்னடைவை சந்தித்தாலும் கூட ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டன்ல ஒரு கடைநிலை தொண்டன் கூட நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க தெரியும். இது கேட்கறதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா they have taken their best effort. அது ஒழுங்கான ஒரு முயற்சி தான் எடுத்தாங்க. அப்ப ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியம் என்ன? வெளியில காட்டுறதுக்காக தானா, இல்ல திரு பகவான் சிங் சொன்னது போல தொண்டர்கள் மீண்டும் நம்ம நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்திருக்கா? இதுல உறுதிப்படுத்த வேண்டிய அவசியமே எங்க வந்தது? இல்ல பொதுவா இவ்வளவு பெரிய தோல்வி வரலாறு காணாத தோல்வி. சுதந்திர இந்தியாவில் ஒரு 55 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு. 44 என்பது பெரிய தோல்வி. அந்த தோல்விக்காக மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தார்மீக பொறுப்பேற்று நாங்கள் பதவி விலக கூட தயாராக இருக்கிறோம் என்று சோனியா காந்தி ராகுலும் அந்த காரிய கமிட்டி முன்னால அந்த அவருடைய இதை சொன்னப்போ எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நிராகரித்தார்கள். ஏன்னா நிராகரித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு சோனியா காந்தி அவர்களை நாங்க தான் போய் அழைச்சிட்டு வந்தோம். அதாவது 1984 இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது பிரதமர் ராஜீவ் காந்தி பொறுப்பேற்க வந்த போது அவர் அந்த பொறுப்பு ஏற்கக்கூடாது. ஏற்கனவே இந்திரா காந்தியை பயங்கரவாதிகள் கொன்று விட்டார்கள், அதே போல உங்களையும் கொன்று விடுவார்கள், பின்னால ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் நீங்கள் ஒரு தந்தையாக இருக்க முடியாமல் போய்விடும், நாம் குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்கலாம், இந்த அரசியலே வேண்டாம் என்று காலை பிடித்து மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொண்டார். கடைசியில் அலெக்சாண்டர் நேரமாகிவிட்டது என்று சொன்ன பிறகு அவர் சோனியா காந்தியினுடைய கைகளை உதறிவிட்டு ராஜீவ் காந்தி அந்த பொறுப்புக்கு வந்தார். சோனியா காந்தி என்ன நினைத்தாரோ அதுபடி 1991 ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டார். ஆக அதற்கு பிறகு 7 ஆண்டு காலம் சோனியா காந்தி அரசியலே வேண்டாம் என்று ஒதுக்கி இருந்தார். சீதாராம் கேசரி காலத்திலே காங்கிரஸ் கட்சி படுகொலைக்கு போகிற நேரத்திலே காங்கிரஸை காப்பாற்றுவதற்கு எந்த ராஜீவ் காந்தி எந்த இந்திரா காந்தி எந்த கட்சிக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ அந்த கட்சி அழிந்து போவதை நீங்கள் பார்க்கணுமா, நீங்கள் காப்பாற்ற வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைத்துட்டு வந்தோம். நாங்க தான் அழைச்சிட்டு வந்தோம், அவங்க ஒன்னும் வரல. அதே போல கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக இந்திரா நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ இந்த நாட்டில் எந்த பொறுப்பிலும் இல்லை. பதவி மறுப்பாளர்களாக பிறரை பதவியிலே உட்கார வைத்து பிரதமர் நாற்காலியிலே உட்கார வைத்து அழகு பார்த்தவர் சோனியா காந்தி. சீதாராம் கேசரியுடைய தலைமை மாற்றம் நீங்க சொல்லும்படியா அவங்க அரசியலில் இல்லாதவர்களை காங்கிரஸ் கட்சி போய் அழைச்சிட்டு வந்தாங்க. சீதாராம் கேசரி காங்கிரஸ் கட்சியில அவர் ஒன்றும் செல்வாக்குள்ள தலைவர் இல்ல, அவரை கொச்சைப்படுத்துவது. சோனியா காந்தியினுடைய தலைமை பண்புகளை கொச்சைப்படுத்தாதீர்கள். அவருக்கு நிகரான தலைமை 1000 நரேந்திர மோடிகள் வந்தாலும் சோனியா காந்திக்கு இணையான ஒரு தலைமை நீங்கள் வழங்க முடியாது. தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறலாம், தேர்தலில் வெற்றி பெறலாம், பிரதமராகலாம், அதையெல்லாம் அந்த தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் சோனியா காந்தி என்பவர் பதவி மறுப்பாளர் என்பதை மறந்து விடாதீர்கள். பதவி மறுப்பாளர் நான் முதல் மறுக்கிறேன். அதுக்கு முன்னால 272 எம்பிக்கள் இல்லாம கொண்டு போய் லிஸ்ட கொடுத்து கேட்டதுக்கு அப்புறம் ஜனாதிபதி மறுக்கப்பட்டவர். அதனால போகவே இல்லைன்னு சொல்லுங்க, போகவே இல்லைன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அதே மாதிரி கேசரி அவர்கள் எப்படி வந்தாலும் ஜனநாயக முறைப்படி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை, ஜனநாயகம் அல்லாத முறைப்படி அவர் ரீப்ளேஸ் செய்யப்பட்டார். ஆக அதெல்லாம் நீங்க ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், இவரு 1000 நரேந்திர மோடிகள் வந்தா கூட சோனியா காந்திக்கு ஒப்பிட முடியாது என்று இல்ல விமர்சனம் என்றால் எந்த அடிப்படையில் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். நாம் அப்படி சொன்னோமா, நாம் அப்படி சொன்னோமா, அதை என்ன கொச்சைப்படுத்தணும்னு கேட்கிறேன். அதாவது நாங்க சொல்றதுக்கு முன்னாலே அவர் சொன்னார், இவர் என்ன கொச்சைப்படுத்துறாரு. அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், சோனியா காந்தியும் சீதாராம் கேசரி நீங்க எப்படி ஒப்பிட முடியும்? அது ஒரு இயல்பான ஒரு பார்வை பாருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்,
கட்சியுடைய தலைவராக இன்னைக்கு ராஜ்நாத் சிங் இருக்கிறார். நேற்று வந்து நிதின் கட்கரி இருந்தார், அதுக்கு முன்னாடி வெங்கையா நாயுடு இருந்தார், யாரோ எல்லாம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்க கட்சியில நீங்க அத்வானியும் வெங்கையா நாயுடு ஒன்னா ஒப்பிடுவீங்களா? அத்வானியும் நீங்களும் அதாவது அவரும் தவறா புரிஞ்சுக்கிட்டார், நீங்களும் தவறா புரிஞ்சுக்கிட்டு நான் ஒப்பிடவே இல்லை. ஜனநாயக முறைப்படி இவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, நாங்கள் வந்து சோனியா காந்தி அவர்களை நாங்கள் அழைத்து வந்தோம் என்று சொல்லும் பொழுது, கேசரிக்கு நிகராக அவரை கொண்டு வரும் பொழுது ஜனநாயக முறைப்படி அந்த தேர்தல் நடைபெறவில்லை என்று தான் நான் சொன்னேன். ஜனநாயக முறைப்படி அந்த தேர்தல் நடைபெறவில்லை. ஆனாலும் மாறுவேன் கவலைப்படுறேனே தவிர ஜனநாயக முறைப்படி நரேந்திர மோடியோட தேர்வே நடக்கலன்னு நான் சொல்லல, கோபம் நான் சொல்லுவேன். அத்வானி சொன்ன இல்ல அப்படி இல்ல, அதாவது அது அப்படி சொன்னார். இல்ல நாங்க எல்லாரும் இருக்கும் பொழுது எங்களது தேசிய செயற்குழுவில் அவர் தேர்வு நடைபெற்றது. ஆனா இங்க கேசரியோட தேர்வு எப்படி நடைபெற்றது என்று சரித்திரம் உங்களுக்கு தெரியாம சொல்லிருக்கலாம், கோபனா சொன்னா கட்சிக்காக சொல்லிருக்கலாம். அதாவது அந்த நேரத்தில் அதாவது நான் சொல்றேன், அவர் சொன்னது நரேந்திர மோடி எதிர்த்து சொல்லல, அவர் சொன்னது இந்த நீங்க வந்து சீதாராம் கேஸ்ல மாற்றம் பத்தி சொல்றீங்க இல்லையா, அதே மாதிரி இருந்தது. நாங்க எல்லாரும் தானே இருந்தோம், இருந்துதானே தெரியல. ஒன்றை நான் சொல்கிறேன், அத்வானி இன்னைக்கு அவரால் தானே கட்சியே மேல வந்தது இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்புறம் அவர் அதை ஒன்றை நான் சொல்றேன், இவர்கள் சொல்கிறார்கள் இவங்க கூட்டிட்டு வந்தாங்க எல்லாம் சரி, ஆனாலும் காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி எது செய்தாலும் உடனே அது தவறில்லை. நாம வந்து தோல்வி அடைந்த உடனேயே உடனே அதற்கு போன வாட்டி நீங்க உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா தோல்வி அடைந்த உடனேயே திக்விஜய் சிங் உடனே என்ன சொல்கிறார், ராகுல் காந்தி அதற்கு பொறுப்பில்லை என்று உடனே என்ன சொல்கிறார்கள் என்றால் எங்கள் கட்சி தொண்டர்கள் அங்கே சரியாக உழைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அவர் நான் எதற்கு சொல்கிறேன், ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் இவர்கள் கட்சியை பொறுத்த மட்டும் அப்பாற்பட்டவர்களாக முன்னிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களே முன்னிறுத்தப்படுவதுதான் ஒரு ஜனநாயக நாட்டில் விமர்சனத்துக்குள்ளாக. 2ஆம் தேதி ஜூன் 2 வந்து கட்சியுடைய உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் கூடும் சொல்லி உங்களுடைய கட்சியோட தலைவர் அறிவித்திருக்கார். அந்த கட்சி அந்த அறிக்கையில சொல்லும் போதே வந்து கட்சியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, கட்சியை இன்னும் எப்படி வலுப்படுத்துவது அப்படிங்கிற பத்தி ஆலோசனை பண்ணி சொல்றாங்க. இப்ப கட்சி வந்து ஒரு மாவட்ட செயலாளர் அளவில் ஒரு பலவீனமான நிலைமைக்கு தான் போயிருச்சா? மாவட்டங்களை தாண்டி தலைவர்கள் வந்து நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, ஒரு பலமான தலைவர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். திமுகவுடைய வேர் இன்னும் போயிடலன்னு சொல்லலாம். ஆனா திமுக மாவட்ட செயலாளருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட செயலாளர் இன்னொரு பலவீனம், ஒரு பலமா இன்னொரு மறுபரிசீலனை மீள்பார்வை செய்யக்கூடிய நிலைமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அண்ணன் சொல்ற அந்த கேள்வியை வைக்கிற போதே சொன்னீங்க திமுகவினுடைய வேர் இன்னும் அருந்து போல அப்படின்னு. திமுகவினுடைய வேர்ல வேருடைய அந்த சல்லிக்கு வேரை கூட யாராலும் அசைக்க முடியாது. ஒரே ஒரு ஒப்பீட்டை சொல்றேன், இன்றைக்கு 37 இடங்கள் பெற்றிருக்கிற அதிமுகவிற்கு வாக்களித்திருக்கிற மக்களினுடைய எண்ணிக்கை 1,81,00,000. திமுகவிற்கு வாக்களித்திருக்கிற மக்களினுடைய எண்ணிக்கை 1,18,00,000. இதுல எவ்வளவு வித்தியாசங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். நீங்க இந்த ஜனநாயக முறைப்படி தேர்தல் முறைப்படி 51% எடுத்தால் 100% வெற்றி, 49% பெற்றால் 0 என்கிற நடைமுறையில் இருக்கிற காரணத்தினால் இது வெற்றி தோல்வி. நீங்க 2011 சட்டமன்ற தேர்தல் போது இருந்தது, நிச்சயமா நாங்க ஒரே ஒரு விஷயம், தேர்தலுக்காக இந்த இயக்கம் அல்ல, தேர்தலினுடைய வெற்றி தோல்விகளை எங்களுக்கு மக்கள் மிகப்பெரிய வெற்றியும் கொடுத்திருக்கிறார்கள், தோல்வியையும் கொடுத்திருக்கிறார்கள். அதை இரண்டையும் சரிசமமாக பார்க்கிறவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர், அதன் தலைமை தொண்டர்களும் கூட. இன்றைக்கு உயர்நிலை செயல் திட்ட குழு கூடுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு தேர்தலினுடைய முடிவுகள் இப்படி வந்திருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லோரும் ஏதோ பலம் குறைந்தவர்கள் என்கிற அடிப்படையில் அல்ல. நான் சொன்ன ஒரே உதாரணம் தான், இங்க ஆளும் கட்சியினுடைய அதிகார பலம், பணபலத்திற்கு மக்கள் 1,81,00,000, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 1,18,00,000 பேர் அதிமுக சேர்ந்த பிரமுகர் இங்க இல்ல, நம்ம அதனால வந்து அவங்க பதில் சொல்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு இல்ல. அதனால பதில் சொல்றதுக்கு இல்ல, 2004 40-45 ஜெயிச்சதுக்கான குற்றச்சாட்டு காரணம் அதான் தான் இருக்குமோ? கேட்கலாம் இல்லையா அதிமுக காரங்க? 2040 எடுத்து இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா அதிமுகவிற்கு மக்கள் ஆதரவு அமோகம்னு, அதை போலத்தான் 2004 திமுகவிற்கும் திமுக கூட்டணிக்கும் மக்களின் அமோக ஆதரவு இருந்ததாகத்தான் நான் சொல்ல முடியும். ரொம்ப நன்றி. அதாவது இப்பயாவது நீங்க சொன்னீங்க, அதாவது அமோக ஆதரவு கொடுக்கப்பட்ட போது ஊடகங்கள் அமோக ஆதரவு சொன்னாங்கன்னு இப்பயாவது நீங்க மறைமுகமாக ஒப்புக்கொண்டதுக்கு நன்றி. நான் திரு பகவான் சிங் கேட்க விரும்புறேன், 2004 நீங்க இல்லன்னா 2004 இவ்வளவு ஊடகங்கள் இல்ல.
வெற்றியும் தோல்வியும் ஒரு சமமாக எடுத்துக்கொள்கிறாங்க. ஊடகக்காரர்களை போய் ஏன் அப்படி தாக்குனாங்க? இதுல அது வந்து தாக்குதல் போட்டு நமக்கு வந்து நிறைய வந்து வாங்கி நம்ம வந்து மக்களுடைய சேவைக்காக நம்ம தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்க போறோம். எத்தனை பேருக்கு என்ன வந்தாலும் அது வந்து நடக்கக்கூடிய விஷயம் தான், வழக்கமா சமாளிக்கக்கூடிய விஷயம் தான் இந்த துறையில. நான் திரு பகவான் சிங் கேட்க விரும்புறேன். திமுகல இவ்வளவு பெரிய பின்னடை ஏற்பட்ட போது அவங்களுடைய மாநில தலைமை வந்து ஒரு என்ன முடிவெடுக்கலாம் பரிசீலனை பண்ணி அவங்களுடைய கட்சி தலைவர் சொல்றாரு, இல்ல நம்ம அது மாதிரி நிறைய 2-3 முறை நம்ம வந்து தோல்வி எல்லாம் சந்திச்சிருக்கிறோம், நம்ம அடுத்த கட்ட என்னங்கிற பாக்கலாம். ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அதிமுக வரலாற்று மட்டுமல்ல, எந்த கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக எந்த கட்சியுமே சந்தித்தராத ஒரு மிகப்பெரிய வெற்றி. தனிப்பெரிய ஒரு கட்சிக்கு 37 இடங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா இங்க 3 மாவட்ட செயலாளர்கள் நீக்கம், 3 மந்திரிகள் நீக்கம், இப்படிப்பட்ட அதிரடி நடவடிக்கை. அவங்க என்ன மெசேஜ் பாஸ் பண்ண விரும்புறாங்க? நாளை ஒருவேளை ஒரு 2 ஆண்டுகள் கழித்து நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் யார் எந்த ஒரு மாவட்ட செயலாளரோ எந்த ஒரு மந்திரியோ இந்த தேர்தலை சாமானியமா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் போகணுங்கிறதா நம்மளுடைய எண்ணமா? வேற ஏதாவது காரணங்கள் இருக்குமா? நீங்க சொன்னதான் அது நிச்சயமா அதான் காரணம். அது மட்டும் இல்ல, நான் இதை எப்படி பாக்குறேன்னா 2016 எலெக்ஷனுக்கு ஆயத்தம் இப்பவே ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். இந்த மாவட்ட செயலாளர்கள், மினிஸ்டர்ஸ் அவங்க என்னன்னா சரியா செயல்படவில்லை இந்த தேர்தல் பணியில் அப்படின்னு நம்ம ஏற்றுக்க முடியாது. ஒருவேளை பல காரணங்கள் இருக்கலாம், அதுக்கு முன்னணி காரணங்கள் வேற காரணங்கள் இருக்கலாம். பட் இப்போ நடத்துற இந்த நடவடிக்கைன்றதுனால அந்த அது போல அது பார்க்கும்போது திஸ் இஸ் கனெக்டட் டு தி எலெக்ஷன் தான் அப்படின்னு தான் நினைக்க முடியும். திஸ் இஸ் ஐ திங்க் ப்ரிப்பரேஷன் ஃபார் 2016 இப்பத்துல இருந்து. அண்ட் நிச்சயமாக அடுத்த எலெக்ஷன் எவ்ரிபடி, அதாவது எல்லாருமே இப்போ இன்னைக்கு மோடி சொன்னாரு ஹைதராபாத்ல போன செப்டம்பர்ல எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, நான் ஒவ்வொரு நிமிஷமும் இதுக்காக வேலை பண்ணேன், என்னுடைய உடம்புல அதாவது ஆல் ஒர்க்கர்ஸ் எவ்ரி இன்ச் ஆஃப் தி பாடி எவ்ரி மினிட் ஆஃப் அவர் டைம் வி ஒர்க் அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் பார்லிமெண்ட்ல அவருடைய பார்லிமெண்டரி பார்ட்டி அவங்ககிட்ட பேசும்போது அதே போல அதுதான் அதிமுக தலைமையை எதிர்பார்க்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய முக்கியமா பொறுப்பு கொடுத்தவங்க கிட்ட எவ்ரி இன்ச் ஆஃப் தி பாடி எவ்ரி மினிட் ஆஃப் த டைம் 2016 ஐ திங்க் திஸ் செட்ஸ் தி அஜெண்டா. இது ஒரு வார்னிங் சிக்னல் எல்லாருக்குமே, இப்படிதான் நான் நினைக்கிறேன். இதுல வந்து இன்னொரு கேள்வி ஒன்று நான் துணை கேள்வி வைக்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா தோல்விக்கான காரணம் மாவட்டத்தில் சரியா செயல்படாது மட்டும் இல்லாம அப்படிங்கும் போது இது பல்வேறு காரணங்கள் இருக்குங்கிறது அந்தந்த கட்சி தலைமைக்கும் தெரியாதா? இப்போ வந்து தமிழகத்தில் திமுக திரு பிரசன்னா சொன்னது போல திமுக வந்து 37 பாராளுமன்ற தொகுதி இழந்தாலும் கூட பல சட்டமன்ற தொகுதியில் அவங்க முன்னிலை இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு இன்னும் நம்பிக்கைக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்திருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி மொத்தமான ஓட்டு வித்தியாசமே 70 லட்சம் தான் அப்படிங்கும்போது நம்ம அடுத்து பெற முடியும் அப்படிங்கிறது ஏற்கனவே தோல்வி வெற்றி மாறி மாறி வந்திருக்கு. அப்ப ஆன்டி இன்கம்பன்சி, நரேந்திர மோடி அலை, மத்தியில் ஏற்படக்கூடிய ஆட்சி மாற்றம், விருப்பப்பட்ட ஆட்சி மாற்றம் என்று பல்வேறு காரணங்கள் இருக்கும்போது ஒரு 3 தொகுதியில மாற்றம் அல்லது வந்து தலைமையில மாற்றம் அல்லது தலைவருடைய ராஜினாமா இது போன்ற விஷயங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? இது வந்து வெறும் ஒரு காட்டுவதற்காக மட்டுமே நடக்கக்கூடிய விஷயமா? இது நம்ம அதிமுக தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அது நம்ம எப்படி கமெண்ட் பண்ண முடியும்? அவங்க எப்பவுமே ஒரு ஃபர்மான ஒரு டெசிசிவ் ஆக்ஷன் எடுக்கிறது அவங்களுடைய பழக்கம், அது அவங்களுடைய ஸ்டைல். 100% கமிட்மெண்ட் வேணும், இல்லைன்னா தேவையில்லை என்ற மாதிரி தான் அவங்களுடைய தட் ஹஸ் பீன் ஹர் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங். அப்படிதான் எடுத்துக்க முடியும். இப்போ பொதுவா நான் சொல்ல போறேன்னா நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். அதிமுக ஒரு தலைமை எடுத்தா ஹவு கேன் ஐ கமெண்ட் அப்படின்னு கேட்கிற அதே ஊடகங்கள் தான், அந்த ஊடகத்தினுடைய பிரதிநிதிகள் தான் திமுகவினுடைய தலைமை ஒரு முடிவெடுத்தா மட்டும் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குங்கிறதையும் திமுக உரிமை கொடுத்துக்கிறதையும் ஒத்துக்கிறீங்க. ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம், பாண்டே சார் பேசுறப்போ ஒரு விஷயம் இல்ல, பாண்டே சார் ஒரு விஷயம் பேசுறப்ப தமிழிசை மேடம் நான் உங்களுக்கு அப்புறமா வரேன், நான் பகவான் சிங் சாருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். பாண்டே சார் பேசுறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, ராஜினாமா தார்மீக பொறுப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்தப்போ திமுகவினுடைய தலைமையில் இருக்கிற ஒருவர் ராஜினாமா பண்ணா அது தார்மீகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறப்போ இங்க அதிமுகவை சார்ந்த 3 மாவட்ட செயலாளர்கள் நீக்கம், மந்திரிகள் நீக்கம், 3 மந்திரிகள் உள்ளே சேர்த்திருக்கிறார்கள். அந்த 3 மந்திரிகளும் ஏற்கனவே வந்து நீக்கப்பட்டவர்கள். எதனால் நீக்கப்பட்டார்கள், எதற்கு நீக்கப்பட்டார்கள், இப்போது எதற்கு சேர்க்கப்பட்டார்கள் என்கிற நிலைப்பாடுகளை எல்லாம் எந்த ஊடகமும் சொல்லல.
நான் இன்னமும் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இத ஒரு ஸ்ட்ராட்டஜியா 2016 தேர்தல் அப்படின்னு பேசுகிறவர்கள் ஏன் இத கொச்சைப்படுத்துறீங்க அப்படிங்கறதா என்னுடைய ஆதங்கமும் கூட. யார் கொச்சைப்படுத்துறான்னு தெரியல, யார் கொச்சைப்படுத்துறாங்கன்னு சொல்லுங்க திரு பிரசன்னா. அதாவது அவர் என்ன சொல்றாரு, கட்சியுடைய தலைமை இருக்கிறது அவங்க அவர் என்ன திரு பவன் சொன்ன பதில் நீங்க கேட்டிருப்பீங்க. கட்சியோட தலைமை ஏன் இந்த நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாலினோ இந்த ஒரு முடிவு எடுக்கும் போது கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பூரா ஒருங்கிணைஞ்சு, இரண்டாம் கட்டத்தில் பூரா ஒருங்கிணைஞ்சு மீண்டும் நம்பிக்கையை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதா செய்யலாம்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆனா அதிமுக எடுக்கக்கூடிய தலைமையுடைய முடிவு இல்ல. அதிமுக கீழே இருக்கக்கூடிய மாவட்டத்தில், அதுவும் குறிப்பா எந்த 3 மாவட்டத்தில் அவர் வெற்றி பெற முடியலையோ அந்த மாவட்டத்தில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது அவர் எப்படி என்ன மாத்திக்கணும், அவர் எங்க பிரைஸ் பண்ணாரு, உங்களை எங்க விமர்சனம் பண்ணார்? இல்ல ஒரே ஒரு விஷயம், சொன்ன வார்த்தையே பகவான் சிங் சொன்ன வார்த்தையே என்ன சொன்னார் அப்படின்னா, அதிமுக தலைமை ஒரு முடிவெடுத்திருக்கு, அதை நான் எப்படி கமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதான் சொன்னார். அது லைவ்ல போச்சு. அதுக்கப்புறம் அந்த தலைமை எடுக்கிற முடிவை விமர்சிக்க முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் எடுக்கிற முடிவுகளை மட்டும் விமர்சிப்பதற்கு வரீங்க. நேற்று நடந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, நேற்றுக்கு பகவான் சிங் அவர்களே ஒத்துக்கொண்டது, ஐ அப்பீல் டு தி ஆல் ஜர்னலிஸ்ட், நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஊடகத்தை நான் குறை சொல்லவில்லை, எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆனா இன்றைக்கு இருக்கிற அந்த சித்தாந்தங்கள், நான் இன்னமும் நேற்று சொன்ன ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புறேன். திமுக என்கிற போது உங்களுடைய ஊடக ஆரமும் ஊடக தர்மமும் இரும்பு ஸ்கேலா இருக்கு. போயஸ் கார்டனுக்கு அவ்வை சண்முக சாலைக்கு போறப்ப ரப்பர் ஸ்கேலா மாறிடுது. இதுதான் இங்க உள்ள பிரச்சனை. பாராட்டுகளுக்கு ரொம்ப நன்றி திரு பிரசன்னா. எல்லா கட்சியுமே சொல்லக்கூடிய விஷயம் தான். இந்த கட்சி தலைமையிலே ஒரு குழப்பம் இருந்தது. அதாவது இதுல நம்ம வெளியிருந்து கேள்விப்பட்டது என்ன என்றால், உண்மையிலேயே அவர் ராஜினாமா கொடுத்தார் என்று ஒரு தகவலும், கொடுக்கவே இல்லை என்று ஒரு தகவலும், அவர்கள் கட்சியை சார்ந்த தலைவரை இல்லை கொடுத்தார் என்ற தகவல் இல்லை. அவருடைய தலைவர் தெளிவுபடுத்தா, அதுக்கப்புறம் நம்ம குழப்பம் சொல்றேன் நான். அப்படி வந்ததுனால அதனால சில விமர்சனங்கள் வந்தது. அவருடைய கட்சி தலைவர் சொன்ன விஷயம் அப்படி முடிவோடு வந்தா கடிதம் எல்லாம் கொடுக்கல, நான் வேண்டாம் நம்ம அதை தாண்டி இன்னொரு விஷயத்துக்கு கொண்டு போக வேண்டியிருக்குது. நம்ம இந்த தலைமை பொறுப்புக்கான விஷயம் நம்ம தார்மீக பொறுப்பு எடுக்கிறது, யார் எடுக்கிறது, யாருக்கான பொறுப்பு அப்படிங்கறதுல அதிமுக சில உறுதியான தகவல்களை தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு செயல்படுத்தியிருக்கிறது. திமுக 2ஆம் தேதி என்ன மாதிரி தகவலை கொண்டு சேர்க்க போகிறது? ஏதேனும் ஒரு மாற்றம் வந்தால் தன் தொண்டர்களை மாற்றுவதோ, மாவட்ட மாற்றுவதோ, கட்சி அடிமட்டத்தில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தும், அல்லது இருக்கக்கூடிய தொண்டர்களை வைத்து, இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை வைத்து, இருக்கக்கூடிய தலைமையை வைத்து அடுத்த கட்டத்தில் யோசிப்பதான் புத்திசாலித்தனமான முடிவா இருக்குமா? கோபநாட்டை கேட்கிற முறை 2004 பிரதமராக சோனியா காந்தி வர வேண்டும் என்று அனைவரும் உங்களுடைய கட்சி மற்றும் கூட்டணி கட்சி எல்லாம் சொன்னபோது அவங்க மறுத்து மன்மோகன் சிங்குடைய பெயரை முன்மொழிஞ்சாங்க. அப்போ நிச்சயமா அந்த இதே பாராளுமன்ற மையக்குழு இருந்து கூட்டம் நடந்த போது எல்லா கட்சிகளும் கபில் சிபல் இருந்து மணிசங்கர் ஐயர்ல இருந்து எவ்வளவு பேர் 2004 அவங்களை போய் இல்ல நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லி எவ்வளவு வற்புறுத்துறாங்க. அப்புறம் உறுதியா இருந்தாங்க. அப்ப நான் அந்த பதவியை ஏத்துக்க மாட்டேன், மன்மோகன் சிங் வரணும்னு சொல்லும் போது ஒரு கட்டாயம் இருந்தது. எதிர்கட்சிகளோட விமர்சனம், அவங்களுடைய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு திடமான முடிவு. இப்ப என்ன இருந்ததுன்னு அவங்க பண்றாங்க. இது அவங்க நாங்க ராஜினாமா பண்ண போறோம் சொல்ல, அவங்க எல்லாரும் ராஜினாமா பண்ண வேண்டாம்னு சொல்ல, ஓகே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன போல ஒரு தொண்டர் கூட கேட்கல. அப்ப இது முழுக்க இந்த ஒரு ஊடகங்கள் விமர்சனம் பண்ற மாதிரி, எதிர்கட்சி விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு டிராமா அப்படிங்கிற வார்த்தை தான் நீங்க என்ன வார்த்தை போட முடியும்? அறைக்குள் சொல்லப்பட்டு அறைக்குள்ளேயே முடிஞ்சு போன விஷயம். அங்க அதான் ஏன் அப்படிங்கிற இல்ல ஒரு பெரிய தோல்வி இருக்கிறப்போ குறைந்தபட்சம் ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுவதில் என்ன சொல்லி அப்படிலாம் கிடையாது. திமுக உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், திமுகவுடைய பொருளாளருடைய ராஜினாமாவோ காங்கிரஸ் கட்சி தலைவருடைய ராஜினாமா யாருமே கேட்கல. கட்சி தலைவர் தொண்டர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச திடமான தலைவர்கள் நீங்க கேட்க வேண்டியது இல்லை. இது யாரையும் கேட்கவில்லை, காங்கிரஸ் கட்சியில யாரும் கேட்க போறதில்லை. ஆனால் இவ்வளவு பெரிய தோல்விக்கு குறைந்தபட்சம் அது யார் பொறுப்பு என்று ஊடகங்களில் மிகப்பெரிய விவாதம் நடக்கிறப்ப அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பதவி விலகுறோம், வேற யாராவது நீங்க தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லும் போது அனைத்து காரிய கமிட்டி உறுப்பினர்களும் மறுக்கிறார்கள். அதோட பிரச்சனை முடிந்து விட்டது. இதை நீங்க அதுல ரொம்ப பெருசுபடுத்துறீங்க. உங்களுக்கு இதுல பாதிப்பு ஏற்படுறீங்க. என்ன பாதிப்பு இல்ல, இது மூலமா நீங்க பாஸ் பண்ற மெசேஜ் என்ன? ஏதோ ராஜினாமா பண்றாங்க இல்ல, நான் இந்த தோல்விக்கு ராஜினாமா செய்யணும்னு நினைக்கிறீங்களா, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? செய்ய வேண்டாம் நீங்க முடிவெடுத்திருக்கீங்க. செய்ய வேண்டாம் நான் முடிவு அப்படிங்கும் போது பிரச்சனை முடியல. செய்ய வேண்டாம் முடிவெடுத்த போது ஏன் செய்ய போறீங்க? நீங்க தயவு செய்து இப்படி எல்லாம் தோல்வி நேரத்தில் டிராமா செய்ய வேண்டும்
வேண்டிய வேலையெல்லாம் காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு அவசியம். அதுதான் என்னுடைய கேள்வி. இதெல்லாம் இந்த பிரச்சனை காரிய கமிட்டி கூட்டத்திலே அவர்கள் சொன்னார்கள். உடனே எல்லோரும் ஒரே குரலில் ஏற்க முடியாது என்று சொல்லிட்டாங்க. அதோட அதுக்கு மேல அதை வலியுறுத்தி அதுக்கு மேல அவங்க அதோட விட்டுட்டு அடுத்த இதுக்கு போயிட்டாங்க. இனிமே என்னன்னா இந்த காங்கிரஸை ஒரு சரிஸ்மேட்டிக் லீடர் என்கிற அடிப்படையில சோனியா காந்தி இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல ராகுல் காந்தி தான் இந்த தேர்தலில் ஒற்றை மனிதராக இந்தியாவினுடைய மூலை முடுக்குகள் எல்லாம் நரேந்திர மோடிக்கு எதிராக கடுமையான பிரச்சாரம் செய்த ஒரு இளைஞர் அவர். எதிர்காலத்தில் இந்தியாவை வழிநடத்தக்கூடிய காங்கிரஸை வழிநடத்தக்கூடிய அற்புதமான ஒரு தலைவராக, நல்ல சிந்தனை உள்ள, நல்ல இந்தியாவுக்கு தீர்வு காணுகிற சிந்தனை உள்ள ஒரு இளைஞராக அவர் இருக்கிறார். அவரை காங்கிரஸ் கட்சி மேலும் செழுமைப்படுத்தி வலிமைப்படுத்துகிற பணியில காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபடுவார்கள். இந்த தேர்தலை ராகுல் காந்தி முன்னெடுத்த போது, தேர்தல் பிரச்சார குழு தலைவரா பிறகு துணைத் தலைவர் அறிவிக்கப்பட்ட போது யாருமே விமர்சனம் பண்ணல. ராகுல் காந்தி ஏன் எடுத்தீங்க, சோனியா காந்தி ஏன் எடுத்தீங்க யாருமே கேட்கல. எல்லாருக்குமே தெரியும் இந்த கட்சியோடைய ஸ்டார் அவங்க தான், அவங்கள தவிர வேற யாருமே கிடையாது. மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை தான் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளும். அதுல என்னன்னா காங்கிரஸ் கட்சியில ஒரு சிறப்பான உங்களுடைய பதில் நேரு பாரம்பரியத்திலிருந்து வந்த ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இப்படி நேரு பாரம்பரிய தலைமையை தான் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கிறதுனா மக்கள் ஏற்றுக்கொண்டதுனாலே காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்கிறது. மக்கள் ஏற்றுக்கொள்ளல நீங்க சொல்ல முடியாது. தேர்தல் மூலமாக அது நிரூபித்திருக்கிறோம், தேர்தல் மூலமாக அது வெளிப்படுத்தி இருக்கிறோம். மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை, மக்களாக உருவாக்கிய அந்த பாரம்பரியம் அது. நரசிம்மராவ் போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள். என்ன கட்டாயப்படுத்தப்பட்டது என்ன விஷயம் என்றால், இவர்களாகவே அப்படி ஒரு நடைமுறையை எடுத்துக்கொண்டு நேரு குடும்பத்தை சார்ந்தவர்களை தவிர வேறு யாரும் அங்கே வெற்றியை காண முடியாது என்ற ஒரு நடைமுறையை எடுத்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு சர்வாதிகார முறையை இவர்கள் பழக்கப்படுத்திக் கொண்டு விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனால் மற்ற கட்சி ஒரு 100 ஆண்டு காங்கிரஸில் எவ்வளவோ தலைவர்கள் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்க பிக்ஸ் செய்றீங்க. அதனாலதான் அதுல ஒரு டெமோக்ராட்டி அங்க நடக்குதே தவிர, மற்றபடி நீங்களாக அதை ஏற்படுத்தி உருவப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே தவிர. அப்படி பார்த்தா ராகுல் காந்தின்னு சொல்றாரு. ராகுல் காந்தியோட தொகுதியில பிரியங்கா காந்தி வந்துதான் பிரச்சாரம் செய்ய வேண்டி வருகிறது. குற்றம் என்று சொல்லவே நான் என்ன குற்றம் சொன்ன, என்ன சொல்றாரு, தனிப்பெரும் தலைவராக ராகுல் காந்தி இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் என்றால் அவர் எங்கெல்லாம் சென்று பிரச்சாரம் செய்தார். இப்ப இல்ல, இதற்கு முன்னால எல்லா இடங்களிலும் தோற்று போயிருக்கிறது. தனது தொகுதியில் பிரியங்கா அவர்கள் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டி இருக்கிறது. அப்ப தனிப்பெரும் தலைவராக இருக்கிறது. அவர்கள் சொன்ன வாதத்திற்கு நான் வருகிறேன். அவங்களை பத்தி நீங்க விமர்சனம் பண்றீங்க, ஜனநாயகமற்ற ஜனநாயகமான முறையில் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட வரேன். திரு மோடி அவர்களுடைய எமர்ஜென்சிக்கு பிறகு அவர் ஒரு தலைவராக பிரதமர் அறியப்பட்ட பிறகு இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாருன்னே தெரியாத ஒரு அமித்ஷா சர்வ வல்லமை படைத்தவராக மாறுறார். ராஜ்நாத் சிங் உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு பக்கத்துல இவர் உட்கார்றார். ராஜ்நாத் சிங் அகில இந்திய தலைவர், அவர் பக்கத்துல இருக்கார். இவர் என்ன பொறுப்புல இருக்கார்? அமைப்பு செயலாளரா, தேசிய செயலாளரா, பொருளாளரா, என்ன? நீங்க தேசிய செயலாளர் இருக்கீங்க, உங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்கா? இந்த பிஜேபியோட தேசிய செயலாளர் நீங்க, உங்களுக்கு பக்கம் நேரம் கிடைச்சிருக்கா? அப்ப நரேந்திர மோடியோடைய வலதுகரம் அப்படின்னா புரோட்டோகாலே கிடையாது, நேரம் உட்கார்ந்துக்கலாம். நரேந்திர மோடி யாரு? நரேந்திர மோடி அந்த கட்சி ஒரு அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்து தனது பெர்ஃபார்மன்ஸ்னால உயர்ந்தவர். ஆக உத்தரப்பிரதேசத்துக்கு இன்சார்ஜாக அமித்ஷா அனுப்பப்படுகிறார். அங்கே அவர் வெற்றிகரமாக ஒரு தேர்தலை நடத்தி காண்பிக்கும் பொழுது அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கிறதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். ஆக அவர் பெர்ஃபார்மராகத்தான் அவர்களை ஜனநாயகமற்ற முறை ஜனநாயகம் சொன்னீங்க. ஜனநாயகம் அப்படின்னு உங்களுக்கு புரோட்டோகால் இருக்கணும், ஹையரார்கி இருக்கணும். இவர் தலைவர், இவர் அமைப்பு செயலாளர். உங்க கட்சியில மற்ற கட்சியோட அதிக சிஸ்டம் பேசக்கூடிய கட்சி நீங்க. அப்படிங்கும் போது யாருமே தெரியாது அமித்ஷா அந்த தேர்தல் வெற்றி பெற்றார். அவர் ஒன் ஆஃப் தி ஜெனரல் செக்ரட்டரிஸ். உங்க கட்சியில எவ்வளவு ஜெனரல் செக்ரட்டரி இருக்காங்க, எவ்வளவு மதிச்சிருக்காங்க. மதித்திருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், அமித்ஷா மாத்திரமே உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பப்படவில்லை. அதே போல பல பொதுச் செயலாளர்கள்
பல மாநிலங்களுக்கு இன்சார்ஜஸாக அனுப்பப்படுகிறார்கள். அவர் ஒரு வெற்றியை தேடி தந்தவுடன் அவருக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது? குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது பெர்ஃபார்ம் பண்றது அங்கீகாரம் கொடுக்கிறது தானே ஜனநாயக முறைப்படி ஒரு கட்சி. 2009 யாருடைய தலைமையில வந்து காங்கிரஸ் ஜெயிச்சது? அவங்களுடைய அதே குடும்பத்துடைய தலைமையில தான் ஜெயிச்சது. மற்றவர்களுக்கு நீங்க வாய்ப்பு எல்லாம் தோத்து போச்சிருந்தாங்க. 2009 இதே உத்தரப்பிரதேசத்துல 23 இடம் ஜெயிச்சிருக்காங்க. நரேந்திர மோடியை வந்து பாஜகவை விட அவர் வந்து அந்த தலைமை மிகப்பெரிய அளவிலே விஸ்தரிக்கப்பட்டு பூதாகரமாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதன் விளைவுகளை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே அங்கே உட்கார்ந்திருந்த அத்வானி இன்னும் பலருடைய முகங்கள்ல ஒரு புன்முறுவல் கூட திரு பகவான் சிங் நான் கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல எனக்கு புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கட்சிகள் இனிமேலும் சித்தாந்தங்கள் பேசுவதாக இல்லை. நேற்று வரைக்கும் இடதுசாரிகள் இன்னைக்கு வரைக்கும் நிறைய சித்தாந்தங்கள் பேசுறாங்க. அங்க தலைமைகள் வந்து அடிக்கடி மாற்றப்படக்கூடிய விஷயமா இருக்கும். பிஜேபி கூட நேற்று வரை இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நிதின் கட்கரி மாதிரி ஒரு மாநிலத்தில் ஓரளவு இருந்த இடத்துல ஒரு அகில இந்திய தலைவராக வந்துட முடியும். வெங்கையா நாயுடு மாதிரி எங்கே இருந்தாலும் ஒருத்தர் வந்து ஜனாகிருஷ்ணமூர்த்தி மாதிரி பல்வேறு இடங்கள் இருந்தவங்க அகில இந்திய தலைமை அளவுக்கு வர முடியும் அப்படிங்கிற எண்ணம் பிஜேபி இருந்தது. ஆனா இப்ப நரேந்திர மோடியை முன்னிறுத்தின பிறகு ஒரே ஒரு போக்கஸ் நரேந்திர மோடி மட்டுமே. நரேந்திர மோடிக்கு கீழே மேல வலது பக்கம் இடது பக்கம் யாருமே கிடையாது மாதிரி வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு அகில இந்திய ஒரு சர்வ வல்லம் அப்படித்தவரா இடதுசாரிகள் சில ஜோதி பாசு கூட இருந்தார். தமிழகத்துல தமிழக முதலமைச்சர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் திமுக தலைவர் இருக்கிறார். இப்படி ஒரு தனி மனிதர்களை மட்டுமே நம்பி அரசியல் அவங்க தான் இனிமே எல்லாம் கொள்கையும் கிடையாது சித்தாந்தம் கூட எதுவும் கிடையாது அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு அரசியல்ல பிரத்யட்சமா தெரியுதா? இது ஒரு டெம்பரரி பினாமினா தான் நான் ஏத்துப்பேன். என்னன்னா 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல காங்கிரசுக்கு எதிராக பிஜேபி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நரேந்திர மோடியை நிறுத்தினதுனால அவரை மையமா வச்சு அவரை ஒரு பிரதானமான ஒரு பிகரா வச்சு தான் பிஜேபி அவங்களுடைய கேம்பெயின் நடத்திருக்கு. பக்கத்துல யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, பக்கத்துல பல பேர் இருந்திருக்காங்க. ஆனா இந்த கம்ப்ளீட் பிஜேபி கேம்பெயின் நீங்க சொன்னது கரெக்ட், நரேந்திர மோடி சென்ட்ரிக். ஆனா இது போக போக இது மாறும். மற்ற அமைச்சர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் டெசிஷன்ஸ் தவறுகள் இதெல்லாம் மேல வரும்போது வெளியில வரும்போது அவங்க பிஜேபி முன்னாடியே சொல்லியிருக்காங்க என்டிஏ கான்ஸ்டிடியூஷன் அத்தனை பேருக்கும் அமைச்சரவையில் பொறுப்பு பதவி உண்டு அப்படின்னு. சோ மற்றவங்களும் இதுல வருவாங்க நான் நினைக்கிறேன். ஆனா இப்போ சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஆமா திஸ் இஸ் நரேந்திர மோடி சென்ட்ரிக் ஒன்லி ஃபார் தி பர்பஸ். அதாவது இந்த தேர்தலுக்கு பிஜேபி என்டிஏ பதவிக்கு வரணும், காங்கிரஸ் தோற்கடிக்கணுன்றதுக்காக ஒரு மையமா வச்சு நரேந்திர மோடி சென்ட்ரிக் கேம்பெயின் நடத்தினாங்க. அது பிஜேபி மட்டும் காங்கிரஸ் பொறுத்தவரைக்கும் அந்த ராகுல தவிர வேற யாரும் கிடையாது. ஒருவேளை நாளை பிரியங்கா வரலாம் அல்லது சோனியா அவருடைய குழந்தைகள் நேரு பரம்பரையில் வரவங்க தான். அதே மாதிரி அதிமுக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தான், திமுக வந்து திமுக கருணாநிதி, அதன் பிறகு ஸ்டாலின் தான். இப்படி ஒரு நபரை மட்டுமே மையமாக கொண்டு சந்திரபாபு நாயுடுவோ எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு தலைவர், நவீன் பட்நாயக் ஆகட்டும் நிதிஷ்குமார் ஆகட்டும், ஒரு தலைவர் ஒரு கட்சி. நிறைய தலைவர் இருந்தா ஜனதா கட்சி வேற ஆயிடும் சீக்கிரம். இதுல நம்ம சொல்லலாமா பிளீஸ்? ரீஜனல் பார்ட்டிஸ் கூட இது நம்ம ஏத்துக்கலாம். அதிமுக ஒரு தலைவர் இல்ல டிஎம்கேக்கு ஒரு தலைவர் அந்த மாதிரி ஏத்துக்கலாம். ஒரு நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காங்கிரஸுக்கோ இல்ல பிஜேபிக்கோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அது ஒரு வெரி அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன். நம் நண்பர் கோபன் அவனு சொன்னார், அவங்களுக்கு பதவி பிரைம் மினிஸ்டர்ஷிப் கொடுத்தா கூட அது ஒரு தியாகம் பண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி மன்மோகன் சிங் கொடுத்துட்டாங்க. ஆகையால அவங்க ரொம்ப ஒரு தியாகம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். மீடியால மட்டும் கிடையாது, பல மற்ற இடங்களையும் ஒரு கிரிட்டிசிசம் வந்திருக்கு. இவங்க அதாவது வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி பவர், அதாவது பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு இல்லாம ஒரு அதிகாரம், அப்படிதான் செயல்பட்டது காங்கிரஸ். அது ஒரு இந்த தோல்விக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கு அவர் என்ன சொல்ல போறாரு தெரியல. இந்த நேஷனல் பார்ட்டி there must be other alternatives. அவர் சொல்றாரு, பட்டியல் போடுறாரு, நேருவுக்கு பிறகு ஒரே காந்தி, வேற யாருமே இல்லையா இத்தனை பேர்ல. இந்த காங்கிரஸை வழி நடத்த போறதுக்கும் நாட்டை வழி நடத்த போறதுக்கும் வேற யாருமே கிடையாதா? நான் விரும்பல. அதாவது சோனியா காந்திக்கும்
மன்மோகன் சிங்க்கும் ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட். இவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், அவர் ஆட்சி தலைவர். இருவருக்கும் பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒர்க்கிங் அரேஞ்ச்மெண்ட். அவர் சொல்றது அற்புதமாக செயல்பட்டது. இவர் சொல்ற மாதிரி ரிமோட் கண்ட்ரோல், இவர் சொல்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத பவர்ல தலையிடல. அவர் சொல்றது அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி இல்ல. அவர் சொல்றாரு என்னன்னா, இப்ப பிஜேபியில பாத்தீங்கன்னா இதுக்கு நிதின் கட்கரி இருந்திருக்காரு, வெங்கையா நாயுடு இருந்திருக்காரு, ராஜ்நாத் சிங் இருந்திருக்காரு. அது யார் யாருன்னே தெரியாது, எங்கெங்கிருந்தோ வந்த எல்லா மாநிலத்துடைய தலைவர்களா இருந்து வந்தவங்க வந்திருக்காங்க. இடதுசாரிகள் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது. ஆனா அதிமுக திமுக காங்கிரஸ் கட்சியில இது யார் தலைமை அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அப்படிங்கிற நிலைமை சரிதானா? மாநில கட்சியோட பரவாயில்ல, தேசிய கட்சி சரியானு கேட்கிறார். அதாவது நீங்க காங்கிரஸ் அவங்க தான் சொன்னேன் 7 வருடம் தலைமை பொறுப்புக்கு வராமல் ஒதுங்கி இருந்த காலத்திலே காங்கிரஸ் கட்சி மக்கள் ஏற்றக்கூடிய தலைமையை காங்கிரஸ் கட்சியால வழங்க முடியல. மாநில தலைமையை நல்லா வலுப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லையா? அதாவது பாஜகவுடைய செயல்பாடு அடிப்படை கட்டமைப்பு வேறு, அதுக்கு உள்ளூர இந்துத்துவா என்கிற அடிப்படை தத்துவம் அங்கே இருக்கிறது, அது அவர்களை இணைக்கிறது. அதற்கு RSS பின்னணி. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்ல இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைமையை, இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைமையை ஜனநாயக முறைப்படி நடைபெறும் எங்க கட்சியை நீங்க விமர்சிப்பீங்க. வழிநடத்தக்கூடிய தலைமை வேற பக்கம் கொடுக்கணும். பிரதமராக வர வேண்டும் என்று நிரூபித்திருக்கிறார். மிக சாமானிய குடும்பம் கூட அதை காங்கிரஸ் இப்ப நிரூபிக்க முடியல. சாமானியன் கூட இந்த பிரதமராக வர முடியும் எங்கள் கட்சி நிரூபித்திருக்கிறார். மட்டுமே பிரதமராக வர வேண்டும் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க அப்படிதான் சொல்லிவிட்டீங்க. சூப்பர் பிரதமராக இருக்கீங்க. சூப்பர் பிரதமராகவே இல்ல, அது தவறு, உண்மை கிடையாது. நீங்க சொல்லும்படி நான் சொல்றேன், மன்மோகன் சிங் அதான் புருஷோத்தம் தாஸ் ஆண்டனுக்கும் நேருவுக்குமே கருத்து வேறுபாடு. ஆனால் மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தி எந்த கருத்து வேறுபாடு ராகுல் காந்தி செய்த முடிவை ராகுல் காந்தி பிரித்து போடுறாரு. அப்ப அந்த சூப்பர் பவர் கொடுத்தது யாரு? அந்த சூப்பர் பவர் கொடுத்தது யாரு? திரு பவான் சிங்கோட கவலையை நம்ம சரியா புரிந்து கொண்டோமான்னு தெரியல. எனக்கு மாநில தலைமையோ தேசிய தலைமையோ ஒரே ஒரு பக்கமா இருப்பதால் ஜனநாயகம் அதிகமா வரணும் ஒரு எண்ணமா இருக்கிறது. இந்த ராஜினாமா பண்ண பத்தியா நேரம் இல்ல. இந்த ராஜினாமா பற்றி நம்ம மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். இந்த மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு கேட்டிருந்தோம். தலைவர்கள் ராஜினாமா செய்வது எப்படி மக்களால் பார்க்கப்படுகிறது, மக்களுடைய கருத்து என்ன, குறுஞ்செய்தி மூலமா அவர்கள் அனுப்பிய தகவல் என்ன, இப்போது பார்க்கலாம். தேர்தல் முடிவுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்வர்களின் முடிவு சரி என்று 34% மக்களும், தவறு என்று 19% மக்களும், இப்படிப்பட்ட ராஜினாமா முடிவுகள் தேவையற்றவை என்று 47% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்ற